ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிப்பி காளானும் பேபி கார்னும் வச்சு எப்படி ஈஸியாக குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். பேபி கார்ன் வந்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிப்பி காளான் நீங்கள் அப்படியே சேர்த்தாலும் ஓகே தான், வெந்துடும். அடுத்து மசாலா அரைக்கிறதுக்காக தேங்காய் ஒரு மிக்சியில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இஞ்சி சேர்த்துக்கிறேன், பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து தக்காளி, சோம்பு, இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ மசாலா, குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்ததாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் கறி மசால் பொடி, உப்பு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதையும் ஒரு அடித்து எடுத்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான மசாலா அவ்வளோதான். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஈஸியாக செய்கிறது தான் இந்த மெத்தடு. ஒரு பேனில் வந்து எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து அதில் சேர்த்துக்கோங்க. மிக்சியில் கொஞ்சம் மசாலா ஒட்டிகிட்ருக்கோம், அதில் தண்ணி சேர்த்து அதையும் பேனில் சேர்த்துருங்க. இப்போ அந்த மசாலாவை தண்ணியோடு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ எடுத்து பார்த்துக்கலாம். பாதி கொதித்து வந்துருச்சு. ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு நம்ம பேபி கார்ன் சேர்த்துடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம காளான் சேர்த்துக்கலாம். சிப்பி காளான் தான் இன்றைக்கி எடுத்திருக்கோம். நீங்கள் உங்களுக்கு பட்டன் காளான் கிடச்சிச்சின்னா அது சேர்த்துக்கலாம். இப்போ காளானும் பேபி கார்னும் மசாலா கூட நல்லா ஒட்டுற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், காளான்லேயும் உங்களுக்கு தண்ணி விட்டு வந்துடும். நாங்கள் வந்து கொஞ்சம் குழம்பு திக்காக வைக்கிறேன், கிரேவி மாதிரி வைக்கிறதுனால வந்து எங்களுக்கு அதுலேருந்து வந்த தண்ணியே போதும். நீங்கள் வந்து குழம்பு மாதிரி வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விட்டாச்சு. காளான் வேக ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை ஏதாவது சேர்த்துக்கோங்க. எங்ககிட்ட இல்லை, அதனால புதினா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ ஈஸியான மெத்தடில் ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு. காளானும் பேபி கார்னும் ரொம்ப ஹெல்த்தி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.